அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி மிஃப்லால் அவர்களே, ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்லத்தான் இது எடுத்தேன். என்னடா, இப்போ நீங்கள் நேற்று முதநாத்து ஒரு 4-5 நாளைக்கு முந்தி பேத்து பிரசிடெண்ட்டை மீட் பண்ணிட்டு வந்தீங்க. என்னடா உங்களோட 2 பேர்ட சப்போர்ட், இண்டிபெண்டன்ட் குரூப் 2 பேர்ட சப்போர்ட்டை பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு என்னடா என்பிபி மேயர் உண்டு எலெக்ட் பண்ணுறதுக்கு, என்பிபியால் முனிசிபாலிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களோட 2 பேர்ட உங்களோட 2 மெம்பர்ஸ் மாட்ட சப்போர்ட்டை பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு நல்ல விஷயம். அது உங்களோட பார்ட்டி டிசிஷன். அதை பற்றி நாங்கள் சரின்னு சொல்ல மாட்டோம், பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம். அது வந்து உங்களோட பார்ட்டியில் எடுக்கிற டிசிஷன். ஓகே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சின்ன ஒரு விஷயம் என்னடா ஹசரத், நீங்கள் வந்து வெளியே மீடியாவுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறீங்க, நாங்கள் பிரசிடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா நாங்கள் பிரசிடெண்ட்டை 2-3 கோரிக்கைகளை முன் வச்சோம், சில டிமாண்டை முன் வச்சோம். என்ன டிமாண்ட்? அந்த டிமாண்டை கேட்கறது தான் எங்களுக்கே கொஞ்சம் கவலையாகிது. இப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சியும், ஒரு பாகேன் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சியும் அதை சரியாக யூஸ் பண்ணினீங்களான்ற எங்களுக்கு ஒரு இது உண்டு. என்னண்டா அசல் உங்களுக்கு தெரியும், இது முந்தையெல்லாம் முஸ்லீம் தலைவர்கள் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் சந்திரிகாவோட அந்த நேரம் 94 கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு சந்திரிகாவோட வச்ச சில கோரிக்கைகள் இருந்துச்சு. முஸ்லீம்களுக்கு கட் ஆஃப், மைனாரிட்டிக்கு 12% 5% கட் ஆஃப், அப்படி என்னமோலாம் டிமாண்ட் பண்ணார். பார்த்தீங்களா, உள்ளுக்கால் என்ன செஞ்சார்? ஹார்பர் மினிஸ்ட்ரி எடுத்து அவருக்கு முஸ்லீம் காங்கிரஸ் ஆக்களுக்கும் அவரோட அந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் ஆக்களுக்கும் தேவையானவங்களுக்கு வராயில் ஹார்பரில் ஜப் கொடுத்தாரு. அதை டிமாண்டாக கேட்கல, மினிஸ்ட்ரி எடுத்த பிறகு செஞ்சவே இல்லை அது. ஆனால் டிமாண்டாக கேட்டேன்னே அது வந்து நினைக்கிறேன் கட் ஆஃப் வந்து பிரேமதாசகிட்ட கேட்டேன். பிரேமதாசையோட பேசக்குள்ள தான் அஷ்ரஃப் அவங்க அந்த முஸ்லீம் சின்ன பார்ட்டிக்கு பார்லிமெண்ட் வரத்துக்கு அந்த 12% 5% ஆக்கி கேட்டேன். என்ன சரியாக நினைவில்லை அந்த அமௌண்ட், அந்த நம்பர்ஸ். ஆனால் நீங்கள் போய்த்து கேட்டீங்க என்ன சார், இந்த கொட்டிக்காவத்த முள்ள ஏரியாலேருந்து அங்கேருந்து ஏரியாலேருந்து வர பிள்ளைகளுக்கு ஃபாத்திமா ஹரியாவுக்கு ஒரு பஸ் உண்டு. அது மாதிரி கலம்பு நோத்தில் அந்த புஷா கட்டின ஃப்ளட்லேருந்து அந்த ஏரியாவிலேருந்து கலம்பு சென்ட்ரலுக்கு வரத்துக்கு ஒரு பஸ்ஸும் அதை கேட்டிங்க. அதோட இறைச்சி காரவங்க இறைச்சி 1 கிலோ 2000 ரூபாய்க்கு விற்கணும். இன்றைக்கி அரிசியை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள எல்லாமே இருக்குது, உப்புவை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள எல்லாமே இருக்குது, தேங்காய் விலையை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள எல்லாமே இருக்குது. இறைச்சை கண்ட்ரோல் பண்ணிடுமா சார்? உண்மையில நல்ல இது ஒன்று தான் நீங்கள் கேட்டது. நீங்கள் இப்போ ஒரு 6-7 மாதமாக இந்த ஒரு கம்பெனி கொண்டு கூட போகிறீங்க, இறைச்சை போய்கோட் பண்ணணும். ஆனால் எங்களோட சமூகம் எந்த அளவுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு தெரியா. 5 பெருநாள் வருது, இறைச்சி கடை மாஃபியா என்னோட முஸ்லீம் சீதேவிகள் ஒரு வருஷத்துக்கு தேவையானது அப்படியே சம்பாரிச்சிடுவாங்க இந்த குர்பானை வச்சு. அது நீ அவங்க எல்லாம் பார்த்துக்கொள்ளுவாங்க கட்டாயமாக. ஆனால் நீங்கள் சமூகம் என்ற அடிப்படையில் என்ன கேட்டிக்கணும்? ஜனாதிபத்துமணி அப்போ ஒவ்வொருத்த சகயோகம் இது என்ன, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு சில கவலைகள் இது என்ன, உங்களோட கேபினெட்டில் ஒரு முஸ்லீம் இல்லையே, நீங்கள் முஸ்லீமோட அப்பாயிண்ட் பண்ணலே, இண்டிபெண்டன்ட் பிறகு காலமாக வந்து எல்லா கவர்மெண்ட்டும் தந்த அந்த சலுகை அந்த அந்த இதை நீங்கள் இல்லாமாக்கினீங்களே ஃபஸ்ட் டைம் ஒரு முஸ்லீம். அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க? இந்த பீமல் ரத்நாயக்க இந்த விஜிதா ஹேரத்தால் என்ன சொன்னாங்க? எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஒன்று இல்லைன்னு சொன்னாங்க. அது அதை விட கேவலமாக இல்லையா? தராதது ஒரு வகையான பிரச்சனை. அது ஏன்னு கேட்ட நேரம் அதுக்கு சொன்ன ஆன்சர். அப்போ சரோஜினி போட்ராஜை விடவா நாங்கள் எங்களோட சமூகத்தில் இல்லாமல் போச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் இல்லாமல் போச்சு. அது அடுத்த 2வது க்ளீன் ஸ்ரீலங்கா. இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா அவர்கிட்ட பிரசிடெண்ட் ஓன் ப்ரொஜெக்ட். அது அந்த மெயின் ப்ரொஜெக்டுக்கு பெரிய ஒரு கமிட்டி ஒன்று போட்டார். நினைக்கிறேன் 30 பேரோ 25 பேர் வைக்கிற கமிட்டி உண்டு. அதில் ஒரு முஸ்லீம் இல்லை. சரியா, நாட்டுக்குமே சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ட் அது. அதே முடுங்க சார். இப்போ நேற்று முதநாத்து பிடிஏ கிறிஸ்தவாதிய விலக்குவீமை பணத்தை ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமாக்கி புதிய சட்டம் உண்டு. அதுக்கு பதிலாக புதிய ஒன்று கொண்டாடுறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று போட்டிக்கிறார். பிரசிடென்ட் கவுன்சில் ரியான்சி அரசுக்குள்ள ரத்னோட தலைமையில். அதிலே ஒரு முஸ்லீம் இல்லையா ஹசரத்? இதுவரை தானே ஹசரத் ரெடியாகி நாங்கள் பேசிக்கணும். இந்த பஸ்ஸில் பிரச்சனை ஹசரத், நீங்கள் முனிசிபலை ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு என்பிபி மேயர் வந்தால் அவங்களோட சப்போர்ட்டில் யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியா. அப்படி வந்தால் அந்த மேயரை வச்சு அவங்களோட செயல்மான சில வேலை இல்லையா ஹசரத்? அதெல்லாம் உங்களோட முனிசிபாலிட்டியிலையும் அதை பாஸ் பண்ணி அது பிறகு தேவையான அடுத்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷனில் போய்த்து அதுக்கு உண்டான வேலையை செஞ்சு அந்த பஸ்ஸை பூட்டிக்கிச்சு. அதை போய்த்து ஒரு மெயின் டிமாண்டாக கேட்குறையா சார்? எவ்வளோ பிரச்சனைகளை கேட்க
கோவிட் காலத்தில் அந்த கோட்டாபய அரசாங்கத்தில் பதைக்கப்பட்ட எங்களோட மையத்துகளுக்கு என்ன, அந்த ஃபேமிலிக்கு அந்த பதைக்கப்பட்ட அந்த மையத்தோட ஃபேமிலிக்கு என்ன நியாயம் கிடைச்சிச்சு? இதோட நியாயம் ஒன்றும் நடக்கலையா சார்? அதை நாங்கள் கேட்டிக்கணுமா இல்லையா? அது ஒன்றும் கேட்காம சார் நாங்கள் இந்த பஸ்ஸில் பிரச்சனையும் இந்த இறைச்சி கடை பிரச்சனையும் இப்போ இந்த பிரசிடென்ட்டோட பேசுகிறேன். இன்றைக்கி நல்ல தெரியும் அரிசியில் விலையை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம் இருக்குது. உப்பு அதே மாதிரி தேங்காய் மற்ற விஷயங்கள் எதையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாமே கூட இந்த இறைச்சி சல்லி இருந்தால் தின்று இல்லாட்டி விட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்ற இறைச்சி அத்தியாவசிய தேவை ஒன்று இல்லை. அரிசி உப்பு தேங்காய் இதெல்லாம் அத்தியாவசியம். இந்த ப்ரைஸே கண்ட்ரோல் பண்ணிடலாம் இருக்குது. இறைச்சியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் பிரச்சனை இருக்குது. அது எங்களோட சமூகமாகவே அது நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் அதுக்கு முடிவெடுத்திக்கணும். இறைச்சி கடைக்காரவங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு வேங்காமல் இருந்தால் விலையெல்லாம் குறையும் என்று நீங்கள் சென்ன அந்த உங்களோட கம்பெனிக்கு அது சமூகம் ரிப்ளை பண்ணிக்கணும். ஆகவே ஹசரத் தயவு செய்து நான் இன்னும் உங்களுக்கு ஹசரத்னு பேச காரணம் நீங்கள் மௌலவி என்று பேரில் இருக்கிறீங்க. இப்போ உங்களோட அரசியல் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அது இது யாரோட பெசிலோடு இருந்தீங்களா இல்லாட்டி மஹிந்தியோடு இருந்தீங்களா இல்லாட்டி வேறு ஆட்களோடு இருந்தீங்களா இல்லை எங்களுக்கு தேவையில்லை. அது இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிக்குது. 3 கவுன்சிலர் சீக்கிரம் கலம்புல 2 கொட்டிக்காவத்தில் உண்டியுது. அதை வச்சு உங்களுக்கு அதை பாகேன் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா அட்லீஸ்ட் சரியான சமூக பிரச்சனையை கேட்டு அதுக்குண்டான பிரயோசனமான வேலையை செய்யுங்கன்றதை தாழ்மையாக மிகவும் கண்ணியத்தோடு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட ஃப்யூச்சர் பொலிட்டிக்கல் கேரியர்ஸ் அதாவது ஃப்யூச்சர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லபடியாக அமையோன்னு வந்து நாங்கள் அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.